இந்த பிக் பாஸுக்கு சாண்ட்ராவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் கனியையும் தான் வந்து ஜட்ஜாக போட்டிருக்காங்க இந்த டாஸ்க்குக்கு. ஸோ சபரி, திவ்யா அண்ட் பார்வதி 3 பேர் விளையாட போகிறாங்க. கனி அண்ட் சாண்ட்ரா வந்து ஜட்ஜஸ். அப்போ வந்து வெளியில் வந்து சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா 3 பேரும் வந்து அந்த டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, சபரி எப்படி என்கிட்ட பிடுங்க ட்ரை பண்ணுவான், அப்போ அது வந்து ஃபிசிக்கலாக மாறுமே அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, சாண்ட்ரா நீங்கள் ஜட்ஜு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஐயோ ஆமாம் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ்ன்ட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பார்வதி பயங்கரமாக கைத்தட்டி சத்தமாக சிரிக்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டில் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன். விக்ரம் வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு. அந்த கட்சியில் கனி வந்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு கேப்டனுக்கு எகென்ஸ்டாக யாராச்சும் வம்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக போராட்டம் பண்ணுறதுக்கு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்து அந்த இதோட ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எனி டைம் நீங்கள் கட்சியில் சேரலாம், உங்களுக்கு வேண்டாட்டா நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கட்சியை விட்டு விலகிக்கலாம், நான் அந்த கட்சியை தனியாக நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கேப்டன்சி டாஸ்க் லைவில் வரப்போது பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.